காலை வணக்கம். தினமும் உங்களை ஒரு கதையோட சந்திச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்? ஒரு பழமையான நகரமுங்க அது. பாக்தாத் அப்படிங்கிற நகரத்தை பத்தி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நகரத்துல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தருங்க. எக்கச்சக்கமான பணம் இருக்கு அவர்கிட்ட. பணத்தோட சேர்ந்து செல்வாக்கும் இருக்கு. அவர் நினைக்கிறது அங்க நடக்கும்னா வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பெரிய செல்வந்தர். அறுசுவை உணவு, பட்டு பீதாம்பரம், நகை, மணிகள், ஆபரணங்கள் எதுக்குமே குறைவில்லைங்க. எல்லாமே அதிகமா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், அவர் சிரிச்சு யாருமே பார்த்தது கிடையாது. ஆமாங்க, அந்த பெரிய பணக்காரர், பெரியவர், செல்வாக்கு மிகுந்தவர் சிரிச்சு யாருமே பார்த்தது கிடையாது. ஒரு நாள் அவர் மார்க்கெட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த மார்க்கெட்டோட ஓரத்துல ஒரு பையன், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன், அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவன் உட்கார்ந்துருக்கான். ரொம்ப சோகத்துல ஆழ்ந்து போய் அவன் உட்கார்ந்துருக்கான். ரொம்ப மன கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கான். அதை இவர் பார்த்துட்டு அவனை போய் கூப்பிடுறாரு. என்னப்பா, என்னாச்சு? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ ஒரு மன கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கிற. ஆனா ஒரு பெரிய குடும்பத்து பையன் மாதிரி எனக்கு தெரியுது. என்னப்பா உன் பிரச்சனை? ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நான் ஒரு செல்வந்தருடைய பையன். எங்க அப்பா ஒரு பெரிய வியாபாரி. அவர் குழுவா 30-40 பேரா சேர்ந்து இந்த ஊருக்கும் பக்கத்து ஊர்களுக்கும் போய் அவர் பாலைவனம் காடு எல்லாம் கடந்து போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாரு. அந்த மாதிரியான ஒரு தகப்பனார் எனக்கு. ஆனா சமீபமா நாங்க வெற்றிகரமா வியாபாரத்தை முடிச்சுட்டு எங்க சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு கொள்ள கும்பல் எங்க அப்பாவையும் அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. நான் மட்டும்தான் தப்பிச்சேன். என்னால அந்த சோகத்துல இருந்து மீளவே முடியல அப்படின்னு சொல்லி அவன் அழறான். அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, வாப்பா, நீ என்னோட வீட்டுக்கு என் கூட வா. நான் இனிமே நீ என் பையனா இரு. எனக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்துல. எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அந்த பையனும் அவங்க வீட்டுக்கு போறான். அவ்வளோ பெரிய மாளிகை, அவ்வளோ ஒரு அற்புதமான வீட்டுல அவர் அவனை பையனாவே எடுத்துக்கிறாரு. இவனும் அப்பாங்கிற மரியாதைக்குரிய, பாசத்துக்குரிய, அன்புக்குரிய எல்லாமே. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த பெரியவர் ஒரு கண்டிஷன் சொல்றார். இங்க பாரு, நீ என் பையன். ஆனா நான் திடீர்னு மனசுடைஞ்சு பயங்கரமா அழுவேன். அந்த அழுகைக்கு என்ன காரணம்னு நீ கேட்கவும் கூடாது, எனக்கு ஆறுதலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு விசித்திரமான ஒரு கண்டிஷனா இருக்கே அப்படின்னு பையன் யோசிக்கிறான். ஆனாலும் அவன் எதையும் கேட்கறது இல்ல. ஓகே, சரிங்க, நீங்க சொல்றபடியே நான் கேட்கிறேன்ப்பா அப்படின்னுட்டு அவருடைய சொத்துக்களையும் சரி அவரையும் சரி ரொம்ப பாசமா அன்பா பாத்துக்கிறான். வருடங்கள் உருண்டோடுது. பெரியவர் மரணப்படுக்கைக்கு வராரு. அப்ப அந்த பையனை கூப்பிட்டு, இங்க பாரு, இவ்வளோ சந்தோஷமா நீ என்னை பார்த்துக்கிட்ட, ரொம்ப திருப்தியா இருக்கு, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா இப்போ என்னுடைய கடைசி மூச்சு வந்துருச்சு. நான் இந்த வீட்டு கொத்து சாவியை உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த வீட்டுல ஒரு வெள்ளி கதவு இருக்கு. அந்த கதவை நீ திறக்க கூடாது. எக்காரணம் கொண்டும் அந்த வெள்ளி கதவை நீ திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார். சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேட்கிறேன் அப்படின்னு அவனும் வாக்கு கொடுக்குறான். பெரியவர் காலமாயிடுறாரு. பழையபடி அவருடைய சொத்துக்களையும் வியாபாரத்தையும் பையன் பார்த்துக்கிறான். எல்லாம் அப்படியே நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் சொன்னார்ல, அந்த கதவை திறக்க கூடாதுன்னு. ஏன் திறக்க கூடாதுன்னு ஒரு ஆவல் அவனை ஆக்கிரமிக்குது. அந்த ஆவல் நாளாக நாளாக ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, இதையெல்லாம் கொண்டு அவனால தூங்க முடியல, சாப்பிட முடியல. பல இரவுகள் மன உளைச்சல்ல ரொம்ப கஷ்டப்படுறான். ச்சே, அப்படி என்னதான் இருக்கு அந்த கதவுல, திறந்துதான் பாத்துருவோமே அப்படின்னு ஒரு நாள் போய் திறந்துடுறான். அவங்க அப்பா கொடுத்த வாக்குறுதியையும் மீறி போய் திறந்துடுறான். திறந்தா ஒரு பெரிய மணல் வெளி, மணல் பரப்பு. திடீர்னு ஒரு பெரிய பறவை இவனை எங்கேயோ தூக்கிட்டு போகுது. ஐயோ, என்னது இது, ஒரு பறவை நம்மள தூக்கிட்டு போகுதுன்னு பயந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே கண்ணுக்கு கற்பனைக்கு அடங்காத ஒரு அற்புதமான ஒரு நகரம். அந்த நகரத்துல கொண்டு போய் இந்த பறவை அவனை போட்டுருது. அந்த நகரத்துல போட்ட உடனே அந்த நகரத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒரு பெரிய பல்லக்கு, ரொம்ப அழகான ஒரு பல்லக்கை கொண்டு இவனை அதுல உட்கார வச்சு ஒரு பெரிய மாளிகைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த நகரத்திலேயே இருக்கிற மிக அற்புதமான ரொம்ப ரொம்ப அழகான மாளிகைங்க. நம்ம யாருமே கற்பனை பண்ண பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான நகரம். அந்த நகரத்துல அதை விட அற்புதமா ஒரு மாளிகை, அதை விட ரொம்ப 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 அழகா
இருக்கிற உலக அழகிகள் எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அழகா ஒரு பெண் இறங்கி வந்து இவனை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய த்ரோன்னா ஒரு பெரிய அரியணையை காமிக்கிறாங்க. காமிச்சு, இந்த நாடும் நானும் நாட்டு மக்களும் இனிமே உன் அடிமைகள், நீ எங்களுக்கு ராஜா, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டை நீ ஆளணும் அப்படிங்கிறது எங்களுடைய விதி. இது ஒரு மாய நகரம், இந்த மாய நகரத்துக்கு நீ தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்றான். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. பயங்கரமான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், என்னென்னலாம் வார்த்தைகள் உண்டோ தமிழ்ல அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு ஆனந்தம், சந்தோஷம் அவனுக்கு. ரொம்ப ஜாலியா அவன் வந்து ஏத்துக்கிறான். கல்யாணம் பண்ண போறான். அப்போ அந்த பொண்ணு சொல்றா, இந்த வீட்டுல இந்த மாளிகையில ஒரு தங்க கதவு இருக்கு, அந்த கதவை மட்டும் நீ திறக்க கூடாது, மற்றபடி எல்லாம் நீ எதை வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் சரி அப்படின்ட்டு விட்டுட்டு அவனுடைய வேலையை பார்க்கறான். ராஜாவா நிர்வகிக்கிறான். அந்த பெண்ணோட வந்து சந்தோஷமா வாழறான். ரொம்ப குதூகலமா போயிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பேராசை வந்து உட்காருது. வெள்ளி கதவை திறந்ததுக்கே நமக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா, தங்க கதவை திறந்தா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததும் இவனால எதுவுமே நிம்மதியா பண்ண முடியலைங்க. பழையபடி அவனுக்கு பேராசை வந்துடுது, எக்கச்சக்கமான ஆசை. என்னதான் இருக்கு, அந்த தங்க கதவை திறந்து நாம பார்த்தே ஆகணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு உந்துதல்ல போய் ஒரு நாள் அந்த தங்க கதவை திறக்கிறான். திறந்தா அதே மாதிரி ஒரு மணல் பரப்பு, அதே மாதிரி ஒரு பெரிய பறவை வந்து அவனை தூக்குது. அவன் சொல்றான் அந்த பறவை திட்ட, முதல்ல தடவை அந்த பறவை அவனை தூக்கும் போது பயந்து நடுங்கினவன் ரெண்டாவது தடவை சந்தோஷமா, ஹெய் பறவையே, என்னை எங்க கொண்டு போற இந்த தடவை, தங்க கதவுக்கு எங்க கொண்டு போற, வெள்ளி கதவுக்கே இப்படி ஒரு வாழ்க்கைனா தங்க கதவுக்கு அப்படின்னு ரொம்ப ஆசையா அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பறவை அவனை கொண்டு போய் முதல்ல அந்த பெரிய மனிதர், பெரிய செல்வந்தர் அவனை எங்க பார்த்தாரு, ஒரு மார்க்கெட்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அவன் அழுதுட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல அவனை கொண்டு போய் பொத்துன்னு போட்டுட்டு போயிடுது. முடிஞ்சு போச்சு. அவனுடைய ஆசை, பேராசை நிராசையா முடிஞ்சே போச்சு. அவ்வளவுதான். அவனும் சிரிக்கிறத மறந்துடுறான். அவனை காப்பாத்தின பெரியவருக்கு சிரிப்புனா என்னன்னே தெரியாம குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருப்பாருல்ல எப்ப பார்த்தாலும், அதே மாதிரி இவனும் சிரிப்பை மறந்து அழுகைய துணையா எடுத்துக்கிறான். நம்மள நிறைய பேர் இப்படிதாங்க இருக்கிறோம். நம்மளால கிடைச்சதை வச்சுக்கிட்டு வாழ முடியவே முடியாதுங்க. இந்த மனசு இருக்கு பாருங்கங்க, அந்த பறவை மாதிரி பறந்துகிட்டே இருக்கும். வெள்ளி கதவு திறந்தா, தங்க கதவு திறந்தா, தங்கத்துக்கு மேல வேற என்ன இருக்கு அப்படின்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையான சொத்து எது, உண்மையான சந்தோஷம் எது அப்படிங்கிறத நாம சுத்தமா மறந்துடுறோங்க. வேண்டாம். நாமளும் அந்த பையனை மாதிரி, அந்த பெரியவரை மாதிரி மாயமான ஒரு சந்தோஷத்தை தேடி அலைஞ்சு உண்மையான சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிக்க வேண்டாம். சரிங்களா? இன்னைக்கு உங்களை ஒரு புது கதையோட சந்திச்சேன். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு வேற ஒரு புதிய கதையோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.